நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கும் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, IOB மொபைல் பேங்க் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பழைய அப்ளிகேஷன் இருந்தது. இப்போ அந்த பழைய அப்ளிகேஷனுக்கு பதிலாக புது அப்ளிகேஷன் வந்துட்டு புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அப்டேட் வந்துருக்குது. நீங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புது விதமாக தான் இருக்கும். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த அப்ளிகேஷனை நம்ம எப்படி ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மொபைல் பேங்கிங் வந்துட்டு யூஸ் பண்ணலை, இதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களும் சரி, இனிமேல் வந்துட்டு நீங்கள் இந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்துட்டு இது மாதிரி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இதை ஃபஸ்ட் டைம் நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படி பார்க்கலாம். ஏற்கனவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட எம்பினை யூஸ் பண்ணியும், இல்லை புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கும் எம்பின் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எம்பினை யூஸ் பண்ணி தான் நம்ம லாகின் பண்ணணும். இப்போ அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்துட்டு லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு உங்களோட எம்பின் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட டீட்டெயிலை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். என்ட்ரு பண்ணதும் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செக் யுவர் மொபைல் இன்பாக்ஸ் ஃபார் OTP அப்படின்னு இது மாதிரி தான் மெசேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று ரிசீவ் ஆகிருக்கும். எந்த மெசேஜில் ஒரு OTP கோடு இருக்கும், அந்த OTP கோடை எடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த OTP அப்படின்னு கேட்குற இடத்துல இதில் வந்துட்டு அந்த OTP நம்பரை வந்துட்டு 55 செகண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது 1 மினிட்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கணும். ஸோ இந்த OTP வந்து இப்போ என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து OTP எக்ஸ்பைரின்னு வருது. இது மாதிரி எக்ஸ்பயர் வராமல் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த OTP வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா OTP வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ உங்களோட லாகின் பாஸ்வேர்டு வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை. இப்போ வந்து நீங்கள் புதுசாக பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண மொபைல் பேங்கிங்க்கு ஒரு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதே பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட நியூ லாகின் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. இது வந்து எம்பின் கிடையாது, ஜஸ்ட் ஒரு லாகின் பாஸ்வேர்டு. இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணுறதுக்கான லாகின் பாஸ்வேர்டு. இதை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஓகே பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். இப்போ உங்களோட பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதாவது லாகின் பாஸ்வேர்டு. இப்போ நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண அந்த புது லாகின் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணியாச்சு. பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இதை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு லாகின் கொடுத்துருங்க. இப்போ அலோவ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அதாவது மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் வந்துட்டு லாகின் ஆயிரும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாமே வந்துட்டு மொபைல் பேங்கிங்கில் உள்ள ஸ்ட்ரக்சர் எல்லாமே வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். டோட்டலாகவே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்ணணும் அப்படின்னா மை அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேலன்ஸ் எல்லாமே வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். இது மூலமாக நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். மினி ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து மினி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது மூலமாக வந்து மினி ஸ்டேட்மெண்ட் மூலமாகவும் நீங்கள் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயிலை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது லாஸ்ட் ஒரு 5 டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மூலமாக வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து மை அக்கௌண்ட்லேயே வந்துட்டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபரை கொடுத்துருந்தாங்க. அதாவது சேம் பேங்க், அதாவது உங்களோட IOPலேருந்து இன்னொரு IOP பேங்குக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா மை அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை தனித்தனியாக ஸ்ப்ளிட்டட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட IOP மொபைல் பேங்கிங்லேருந்து எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் IMBS அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் IOPலேருந்து இன்னொரு IOP பேங்க், அது எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு IOP பேங்குக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு மணி
மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களோட பேலன்ஸை நீங்கள் செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கலாம். உங்களோட கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் இது மூலமாக வந்து கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். மொபைல் ரீசார்ஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன அப்ளிகேஷனில் வேறு மாதிரி தனியாக கொடுத்துருந்தாங்க, தனியாக கொடுக்காம அதாவது மை அக்கௌண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜை வந்து தனியாகவே கொடுத்துட்டாங்க. நீங்கள் இது மூலமாக வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களோட கார்டை வந்துட்டு பிளாக் பண்ணணும் அப்படின்னா அதர்ஸ் உங்களோட கார்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களோட கார்டை வந்துட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம், இல்லை சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். சடனாக உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சுனாலோ இல்லை உங்களோட கார்டை ஏடிஎம் கார்டை வேறு யாராவது திருடிட்டாங்க அப்படின்னாலும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட கார்டை வந்து டெம்பரவரியாக நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அதர் சர்வீஸில் கொடுத்துருக்காங்க. லோன் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட லோன் பேலன்ஸை இதில் செக் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. என்ன இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு, வேற எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது ஆன்லைனில், நம்மளோட மொபைல் பேங்கிங்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், அதில் போய் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்துட்டு மொபைல் பேங்கிங்கை வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது. இந்த அப்டேட்டட் வெர்ஷனை வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது இவ்வளோ தான் ஸ்டெப் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு இந்த மொபைல் அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் இன்னும் அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.